கர்த்தர் உங்களை நினைவு கூறும் பொழுது உங்களை சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஜலங்களை கர்த்தர் அமர பண்ணுகிறார். அப்படின்னா உன் போட்டு போய் செட்டில் ஆக கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற ஜலங்களை கர்த்தர் வற்ற பண்ணுவார். உங்க லைஃப் செட்டில் ஆக கூடாதபடி, உங்க பிசினஸ் செட்டில் ஆக கூடாதபடி, ஊழியம் செட்டில் ஆக கூடாதபடி, உங்க பிள்ளைகள் செட்டில் ஆக கூடாதபடி, உங்க வாழ்க்கையில செட்டில்டு ஸ்டேஜ்க்குள்ள வர முடியல. கர்த்தர் உங்கள் பேலையை மிதக்க வச்சிருக்காரு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்கள் பேலையை நான் அமர பண்ணுகிறேன். When God remembers us, he will settle us. கர்த்தர் நினைவு கூர்ந்தானா நம்மளை செட்டில் பண்ணுவார். நோவாவை பார்த்து பேலைக்குள்ள போய் கதவை பூட்டு, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பேலை சபைக்கு அடையாளம், இந்த பேலை ஆராதனைக்கு அடையாளம், இந்த நோவா மெய்ப்பனுக்கு அடையாளம். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ரட்சிக்கப்படாத சபை அங்கத்தினர்கள். அதான் சொல்லுவேன், ஒரு சபைக்குள்ள ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்தாலும் ஆசீர்வாதம், ரட்சிப்படையாம உட்கார்ந்திருந்தாலும் இந்த பேலைக்குள்ள இருந்தேனா கர்த்தர் இந்த பேலையை செட்டில் பண்ணுவார்.